सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதில் தொடர்ந்து 441வது நாமம் த்ரிஷாஹீனாய நமக. தாகம் ஒன்றும் இல்லாதவருக்கு நமஸ்காரம். மனத்தின் தாகம் என்றும் எதிலும் நாட்டமில்லாதவர் என்றும் பொருள் கொள்வது சிறப்பு. 442வது நாமம் திருணீகிருத ஜகத்வசவே நமக. உலகத்தின் செல்வம் அனைத்தையும் துரும்பாக மதித்தவருக்கு நமஸ்காரம். 443வது நாமம் தைலீகிருத ஜலாபூர்ண தீப சஞ்ச்வலித ஆலயாய நமக. தண்ணீரை எண்ணெயாக மாற்றி நிரப்பப்பட்ட விளக்குகள் பிரகாசமாக ஒளிவிட்ட ஆலயத்தில் வசித்தவருக்கு நமஸ்காரம். மசூதியில் இரவு நேரத்தில் 4-5 எண்ணெய் விளக்குகள் ஏற்றுவது பாபாவின் வழக்கம். இது பக்தர்களின் சௌகரியத்திற்காகவும் தொழுகை நடக்கும் இடங்களில் விளக்கெரிய வேண்டும் என்ற நம்பிக்கைக்காகவும் செய்யப்பட்டது என கொள்ளலாம். அந்த அகல் விளக்குகள் எரிய தேவையான எண்ணெயை ஷிரடி கிராமத்தில் இருந்த கடைக்காரர்களிடமிருந்தோ செக்கு ஆட்டும் வணிகர்களிடமிருந்தோ யாசகம் பெற்று கொண்டு வருவார் பாபா. அவர்களும் தேவைப்பட்ட எண்ணெயை கொடுத்து கொண்டுதான் இருந்தனர். எப்படியோ ஒரு நாள் அவர்களுக்கு துர்புத்தி பிடித்து கொண்டது. கடைக்காரர்கள், இந்த சோம்பேறி பக்கீருக்கு எதற்காக எண்ணெய் தானம் கொடுக்க வேண்டும்? கொடுக்காவிட்டால் என்ன செய்கிறான் என்று பார்க்கலாம் என்று நினைத்து எங்களிடம் எண்ணெய் இல்லை என்று சொல்லிவிட்டனர். அதோடு நிற்காமல் பக்கீர் என்ன செய்கிறான் என்ற ஆர்வத்துடன் அந்தி மயங்கிய நேரத்தில் மசூதியின் பக்கமாக வந்தார்கள். பாபா விளக்குகளின் திரிகளை நேர்த்தி செய்துவிட்டு காலியாக இருந்த எண்ணெய் பாத்திரத்தை எடுத்தார். அதில் தண்ணீரை விட்டு ஒரு கலக்கு கலக்கினார். அக்கலவையிலிருந்து சிறிது குடித்தார். பின்னர் அந்த திரவத்தை விளக்குகளில் நிரப்பினார். விளக்குகளை ஏற்றினார். விளக்குகள் இரவு முழுவதும் எரிந்தன. கடைக்காரர்களுக்கு கிளி பிடித்து கொண்டது. தண்ணீரால் விளக்கரிக்கும் இவர் ஒரு சித்தர், சாபம் கொடுத்தால் நாம் அழிந்து போவோம் என்று பயந்து பாபாவின் பாதங்களில் நெடுஞ்சான்கடையாக விழுந்தனர். பாபா அவர்களை மன்னித்து நற்போதனை அளித்து அனுப்பினார். இது பாபா விளைவித்த ஓர் அற்புத நிகழ்ச்சி. அன்று முதல் ஷிரடி கிராம மக்களின் அணுகுமுறையே மாறிவிட்டது. பக்தர்களின் கூட்டம் மேலும் மேலும் பெருகியது. இந்நிகழ்ச்சி ஸ்ரீமத் சாய் ராமாயணம் 5வது அத்தியாயத்தில் விரிவாக அளிக்கப்பட்டிருக்கிறது. படித்து மகிழவும். 444வது நாமம் திரிகால ஞாய நமக. முக்காலத்தையும் அறிந்தவருக்கு நமஸ்காரம். நடந்தது, நடப்பது, நடக்கப்போவது அனைத்தையும் அறிந்தவர் பாபா. 445வது நாமம் திரிமூர்த்தையே நமக. மும்மூர்த்தியான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய பாபாவுக்கு நமஸ்காரம். 446வது நாமம் திரிகுண அதீதாய நமக. முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவருக்கு நமஸ்காரம். சத்துவம், ராஜசம், தாமசம் ஆகிய முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவரான நம் பாபாவுக்கு நமஸ்காரம். 447வது நாமம் திரியாமா யோக நிஷ்டாத்மா தச திக்பக்த பாலகாய நமக. இரவு முழுவதும் யோக சமாதியில் நிலைத்து 10 திக்குகளிலும் இருந்த பக்தர்களை காத்தவருக்கு நமஸ்காரம். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, பூமிக்கு மேலே வானம், பூமிக்கு கீழே பாதாளம் ஆகியன 10 திசைகள். ஸ்ரீராமரின் பிதா 10 திசைகளிலும் ரதத்தில் செல்லும் சக்தி படைத்திருந்ததால் அவருக்கு தசரதர் என்று பெயர். 448வது நாமம் திரிவர்க்க மோஷ சந்தாத்ரே நமக. அறம், பொருள், இன்பம் ஆகிய 3ஐயும் கொடுத்து வீட்டையும் சிறப்பாக கொடுப்பவருக்கு நமஸ்காரம். வீடு என்பது இங்கு மோட்சத்தை குறிக்கும். 449வது நாமம் திருப்புடி ரஹித ஸ்திதையே நமக. அறிபவன் அறிவது அறியப்படும் பொருள், காண்பான் காட்சி காணப்படும் பொருள் என்பது போன்ற
மூவகை பேதங்களை கைவிட்ட நிலையில் நின்றவருக்கு நமஸ்காரம். இது அத்வைத சித்தி நிலை. 450வது நாமம் திரிலோக ஸ்வேச்ச சஞ்சாரினே நமக. மூவுலகங்களையும் தன்னிச்சையாக சுற்றி வருபவருக்கு நமஸ்காரம். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேட்டு பயனடையுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज